எல்லாரும் நியூஸ் பார்த்திருப்பீங்க. டிவிகேயோட ஃபைனல் டாலி எனிவேர் பிட்வீன் 106 to 112 வந்து முடியல. 106 to 112 ஒரு சேனல் ஒன்னு காட்டிட்டு இருக்கு. சில வின்னிங்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 500,000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல இங்கேயும் போய் முடியல. ஆனா டிவிகே வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பினிஷ் பண்றதுல எந்த மாற்றமும் கிடையாதுங்க. ஆனா இந்த மாதிரி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா ஃபார்ம் பண்ணியும் சிம்பிள் மெஜாரிட்டி 118 ரீச் பண்ணாத போது அது பேர் ஹங் பார்லிமெண்ட் ஆர் ஹங் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. இந்த ஹங் அசம்பிளி இருக்கும்போது 3 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோலிஷன் கவர்மெண்ட். இப்போ என்ன பண்ணலாம், டிவிகே ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா மத்த பார்ட்டிஸ் இது கூட இருக்கிற இதர பார்ட்டிகள் காங்கிரஸ் ஒரு 5 சீட் வச்சிருக்காங்க, கம்யூனிஸ்ட் 2 சேர்த்து ஒரு 5 சீட் வச்சிருக்காங்க, பிஎம்கே ஒரு 5 சீட் வச்சிருக்காங்க, பிசிகே 2 சீட் வச்சிருக்காங்க. இது தவிர ஏஎம்கே டிஎம்டிகே மாதிரி கட்சியில 1-2 சீட் வச்சிருக்காங்க. சோ இவங்க எல்லாம் இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி பர்த் கொடுத்து ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அந்த கவர்மெண்ட் சிம்பிள் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணலாங்க. இது வந்துட்டு ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இப்ப இருக்குங்க. அது தவிர ஹங் அசம்பிளி போது செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட். டிவிக்கு வந்து இண்டிவிஜுவலா கவர்மெண்ட் ரன் பண்ணுவாங்க. ஆனா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வரும்போதும் பில்ல பாஸ் பண்ணும்போது மத்த எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸோட சப்போர்ட் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு திருப்பி காங்கிரஸும் பிஎம்கே அவங்க டிஎம்டிகே ஏஎம்எம் இந்த 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட சப்போர்ட் எடுத்துக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. சோ கோலிஷன் கவர்மெண்ட் வேலைக்கு ஆகல இல்ல மைனாரிட்டி கவர்மெண்ட் வேலைக்கு ஆகாத பட்சத்துல தேர்ட் ஒரே ஆப்ஷன் ஃப்ரெஷ் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணனும். அப்ப கவர்னர்ஸ் ரூல் வந்து ஃப்ரெஷ் எலெக்ஷன் 6 months கழிச்சு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஒரே ஆப்ஷன். ஆனா இந்த இடத்துல ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆருக்கு எது சாய்ஸ் ஆகி போயிருச்சுங்க. சோ இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் கோலிஷன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா என்ன ஒரு நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இருக்கும். ரூலிங் கவர்மெண்ட் தன்னோட வில்ல ஃபுல்லா இம்போஸ் பண்ண முடியாது. இந்த சின்ன சின்ன பார்ட்டிஸை டிபெண்ட் பண்ணி தான் ரன் பண்ண முடியும். இந்த மாதிரி மைனாரிட்டி கவர்மெண்ட்ஸோ கோலிஷன் கவர்மெண்ட்ஸோ மல்டிபிள் டைம்ஸ் நடந்திருக்குங்க. விபி சிங் டைம்ல 1989ல, என்டிஏ 1999ல, மத்த யூபிஏ 2004 2009 மத்த மாதிரி டைம்ஸ்ல கோலிஷன் கவர்மெண்ட்ஸ் நிறைய இடத்துல நடந்திருக்கு. மைனாரிட்டி கவர்மெண்ட்ஸ் நடந்திருக்குதுங்க. சோ எங்க போகுதுன்னு தெரியல. அதுக்கு மிஸ்டர் டிவிகே நல்ல அட்வைசர்ஸ் இருக்காங்க. அவங்க கண்டிப்பா நல்லபடியா கூட்டி போயிடுவாங்க. அது எங்க போனாலும் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவிகேக்கு ஃபுல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதே டைம்ல நல்லதே நடக்கணும், ஒரு பொலிட்டிக்கலி ஸ்டேபிளா இருக்கணும். ஏன்னா யார் வராங்கன்றது முக்கியம் இல்ல, தமிழ்நாடு நல்லா இருக்கும், தமிழ் மக்கள் நல்லா இருக்கணும், தமிழ்நாடு grow ஆகணும். சோ இதுக்கு வந்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ குட் பார்ட்டிஸ் அலைன் ஆகணும், லைக் மைண்டட் பார்ட்டிஸ் அலைன் ஆகணும், நல்ல ஆட்சி அமையணும். 2026 2031 should be the golden rule for Tamil Nadu.